செல்லக்குட்டிங்களா, எப்படி இருக்கீங்க? அப்பா இப்ப உங்களோட சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்க போறேன். போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லைட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. செம்மையா போட்டோ எடுக்க போறோம். அச்சோ, என்னம்மா என்னடா செல்லம், ஏன் அழறீங்க? குழந்தைங்க நெத்தியில் முத்தம் கொடுக்கிற மாதிரி இருக்கலாம். கொடுத்துட்டா போச்சு. விஜய், என்னோட உயிர், உலகம், சந்தோஷம், பெருமை, கர்வம் எல்லாமே என் 2 குழந்தைங்க தான். இந்த 2 குழந்தைங்களையும் நம்ம சூப்பரா வளர்க்குறோம். ஆண் குழந்தைய மகாராஜா மாதிரியும் பெண் குழந்தைய நாட்டோட இளவரசி மாதிரியும் எந்த குறையும் இல்லாம இவங்களை நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு 2 உயிர் விஜய். 2 உயிரையும் என் கையில பிடிச்சிக்கும் போது என் கண்ணெல்லாம் சந்தோஷத்துல கலங்குது. என்னாச்சு விஜய், ஏன் முறைக்கிறேன்? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன் விக்ரம், எல்லா ஆம்பளைங்கள மாதிரி நீயும் மாறிட்டல? நான் எங்க மாறினேன்? நான் அப்படியே தான் இருக்கேன். என்னன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போதெல்லாம் நீதான் என் உயிர், நீதான் என் உலகம், நீதான் என் சந்தோஷம், நீதான் என்னோட பெருமை, நீதான் என்னோட கர்வம், அப்படி இப்படி நீ டயலாக் எல்லாம் பேசின. ஆனா இப்போ குழந்தைங்க வந்த உடனே 2 உயிர்னு சொல்ற. அப்போ 3வது உயிரா கூட நான் உனக்கு இல்ல, அப்படிதானே? லூசு, இந்த உலகத்துல உயிர் வாழ தேவையானது மூச்சு. நீ என் உயிர் மூச்சுடி. நீ அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எனக்கு உயிரா உலகமா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கும் இந்த 2 பேர் தான் உலகமும் உயிரும். அதனால நான் உன்னை மறந்துட்டேன்னா நினைச்சுக்காத. இந்த 2 பொக்கிஷங்களும் என் கையில இருக்குதுங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீ தானடா. இந்த உலகத்தை எனக்கு கொடுத்த உயிரான விஜிக்கு ஐ லவ் யூ. அப்போ என் நினைப்பு உனக்கு இருக்கு. மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. இப்படியே ஏதாவது பேசி பேசி என்ன கவுத்துரு. என் பெண் குழந்தை கொண்டுட்டேடி பாவி. குழந்தை மட்டும் உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பா நிலா மாதிரி தானே இருந்திருக்கும். அப்பா அப்பான்னு என்னைய சுத்தி சுத்தி வந்திருக்கும். விக்ரம், போன வச்சு என் பெண் குழந்தைய என்கிட்ட பறிச்சுட்டாளேம்மா. அந்த குழந்தையோட நினப்பு எனக்கு தினம் தினம் இருந்துகிட்டே இருக்கு. என்னால அந்த குழந்தைய மறக்கவும் முடியல. அந்த குழந்தை இறந்து போனதுக்கு காரணமா இருந்த அந்த விஜய என்னால மன்னிக்கவும் முடியல. ரொம்ப வேதனையா இருக்குமா. விக்ரம், எனக்கு உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா.
குழந்தை போனதை நினைச்சு நீ வருத்தப்படுறது ஒன்னும் இன்னைக்கு நேத்து நடக்கல. நீ கடந்த 7 வருஷமாவே இந்த நரக வேதனையில தான் இருக்கேன்னு அம்மாவால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எத்தனை நாளைக்கு பழசையே நினைச்சு உன்னையே நீ இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்ப? இன்னும் எவ்வளவு நாள் தான் நீயும் அழுவ விக்ரம்? இப்படி தினம் தினம் நீ அழுது வேதனைப்படுறதுனால போன குழந்தை திரும்ப வந்துருமா என்ன? நீங்க சொல்றது சரிதான்மா. போன என் குழந்தை திரும்ப வராதுதான். ஆனா அந்த குழந்தை ரூபத்துல கடவுள் நிலாவை என்கிட்ட அமைச்சிருக்காருன்னு தான் தோணுதுமா. நான் சும்மா இதை வாய் வார்த்தைக்காக சொல்லல, யாழ் மனசுல தோன்ற விஷயத்த சொல்றேன். சமீப காலமா நிலாவை பாக்குறப்போ எனக்கு என் குழந்தைய பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருதுமா. விக்ரம், உன் குழந்தை சாகலடா, அது நிலா ரூபத்துல உன்னை சுத்தி சுத்தி வருது பாருன்னு கடவுளே என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. என் குழந்தை என்கிட்ட திரும்ப வந்த மாதிரி இருக்குமா? ஆனா ஏன் அப்படிலாம் தோணுதுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துல எத்தனையோ பெண் குழந்தைகளை பார்த்திருக்கேன். ஆனா நிலா கிட்ட மட்டும் எனக்கு அந்த ஒரு கணக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான்மா நான் என்ன அறியாம நான் நிலா மேல ஒரு தனி பாசம் வச்சுட்டேன். அம்மா, நான் ஓப்பனா ஒன்று சொல்லட்டுமா? நிலா நம்ம வீட்டுக்கு வந்ததால அவ ஒவ்வொரு விஷயத்திலையும் சந்தோஷப்படுறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுமா. அவ பேசுற விதம், அவளோட ஸ்டைல், யாராச்சும் ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் சொல்லாம அந்த நேச்சர்,